சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கு டபுள் குட் நியூஸ் வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதன் முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலம் சுமார் 1,15,00,000 பெண்கள் பயனாளிகளாக இருக்கின்றன. இன்னும் தகுதி வாய்ந்த சில ஆயிரம் பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காமல் உள்ளன. அவர்கள் நீண்ட நாட்களாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்து காத்திருக்கின்றன. சிலர் புதிதாக விண்ணப்பிக்க தயாராக உள்ளன. அதற்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர விரும்பிய பெண்களுக்கு மிகப்பெரிய குட் நியூஸ். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளாக இருப்பவர்களில் தகுதியில்லாதவர்களையும் அடையாளம் கண்டு வருகிறது. இருந்தவர்கள் பட்டியலை தயார் செய்து அவர்களது பெயரை நீக்கும் தமிழ்நாடு அரசு கூடவே தகுதியில்லாதவர்களையும் கண்டுபிடித்து நீக்கி கொண்டிருக்கிறது. அதன்படி அண்மையில் சுமார் 1,16,000 பெண்கள் இந்த திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டன. இதனால் தமிழ்நாடு அரசுக்கு நிதி சுமை குறைந்திருக்கும். அதே வேளையில் புதிய பயனாளிகளை சேர்ப்பதும் எளிதாகியுள்ளது. அதிகபட்சம் 1,50,000 முதல் 2,00,000 பயனாளிகள் வரை புதிதாக சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்கள் இந்த திட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் நிறைவு செய்பவராக இருந்தால் கட்டாயம் இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஒருவேளை ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டிருந்தால் மேல்முறையீடு செய்யலாம். மேலும் மேல்முறையீடு செய்யாதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஏற்கனவே உங்கள் விண்ணப்பம் ஏன் நிராகரிக்கப்பட்டது, அந்த காரணங்கள் உண்மை இல்லை என்பதற்கான ஆதாரம் ஆகியவற்றை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் முன் இந்த திட்டத்தின் அடிப்படை தகுதிகளை நிறைவு செய்கிறீர்களா என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். இது உங்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் இருப்பதற்கு உதவும். நிராகரிக்கப்படாமல் இருப்பதற்கு உதவும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு பிரச்சனையா? மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அதாவது ரேஷன் கார்டு பிரச்சனை இருப்பவர்கள் ஒரே நாளில் தீர்த்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பை வெளியாகியுள்ளது. அதாவது ரேஷன் கார்டு பிரச்சனைகளை தீர்க்க மாதந்தோறும் குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்படும். அந்த வகையில் திருச்சி மாவட்டத்துக்கு பகுதியில் இருப்பவர்கள் ரேஷன் கார்டு பிரச்சனை இருந்தால் பிப்ரவரி 8ஆம் தேதி நடக்கும் குறைதீர்ப்பு முகாமில் கலந்து கொண்டு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது விநியோக திட்டத்தில் காணப்படும் குறைபாடுகளை களைவதற்கும் மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் அவற்றை நிவர்த்தி செய்யவும் உணவு பொருள் வழங்கல் தொடர்பான பொதுமக்கள் குறைதீர கூட்டம் மாதந்தோறும் நடத்த உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வருகிற 8/2/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை கீழ்கண்ட வட்டங்களில் அதன் எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள நியாய விலை அங்காடிகளில் பொது விநியோக திட்ட குறைதீர்க்கும் நாள் கூட்டம் தனி வட்டாட்சியர்கள் வட்ட வழங்கல் அலுவலர்களால்
நடத்தப்பட உள்ளது. இதற்கு ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு கண்காணிப்பு அலுவலர் நியமனம் செய்யப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளி கிழக்கு மகாலட்சுமி நகர், திருச்சிராப்பள்ளி மேற்கு காஜாமலை, ஸ்ரீரங்கம், சேதுராப்பட்டி, திருவெறும்பூர், நடராஜபுரம், மணப்பாறை, குண்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் குறைதீர் முகாம்கள் நடைபெறும். மருங்காப்பூரி மருங்காப்பூரி, வெங்கட்நாயகன் பட்டி, லால்குடி, நெய்க்குப்பை, சநல்லூர், சிறுகாம்பூர், முசிறி, வேலக்காநத்தனம், துறையூர், மினி சூப்பர் 3, தொட்டியம், மணமேடு 1 ஆகிய இடங்களில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நியாய விலைக் கடைகள் குறைதீர்ப்பு முகாம்களில் கலந்து கொண்டு பொதுமக்கள் பொது விநியோக திட்டம் தொடர்பான கோரிக்கைகளான குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்கம் செய்தல், முகவரி மாற்றம், நகல் குடும்ப அட்டை கோருதல் மற்றும் இதர கோரிக்கைகளை தெரிவித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரேஷன் கார்டு புகார் ஆன்லைனில் அளித்திருந்தாலும் அது தொடர்பாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் தேவக்கோட்டை தமிழக அரசு ரேஷன் கடைகள் மூலம் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வழங்கியது. தேவக்கோட்டை நகரில் உள்ள ரேஷன் கடைகளில் 2 கடைகள் கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தின் கீழும், மற்ற கடைகள் தமிழ்நாடு சிவில் சப்ளை நிர்வாகத்தில் செயல்படுகிறது. தேவக்கோட்டை நகரில் சிவில் சப்ளை கடைகளில் இலவச வேட்டி சேலை வழங்கப்பட்டு விட்டது. ஆனால் கூட்டுறவுத்துறை நிர்வாகத்தில் இயங்கும் ரேஷன் கடைகளான சுப்பிரமணியபுரம், அண்ணா சாலை கடைகள் இரண்டிலும் இன்னும் முழுவதும் வேட்டி சேலை வழங்கவில்லை. 1 மாதமாக வாங்காதவர்கள் ரேஷன் கடைக்கு அலைந்து வருகின்றனர். சிலருக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு வாங்கியதாக குறுஞ்செய்தி வந்துள்ளது. இது குறித்து கூட்டுறவுத்துறை பணியாளர்களிடம் விசாரித்தபோது கிராமங்களில் உள்ள கடைகளுக்கு முழுவதும் வழங்கப்பட்டு விட்டதாகவும், தேவக்கோட்டை நகரில் மட்டும் 2 கடைகளில் 20% தான் வேட்டி சேலை வழங்கி இருப்பதாகவும், மீதி 80% வேட்டி சேலை வர வேண்டும் என்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.